தேர்ட் சாப்டர் வந்து இப்போ ஃபோர்த் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் கொஹேஷன் இன் ஒன் டைமென்ஷன் அப்படின்னு என்னன்னு சொல்லி ஒரு 5 மார்க் கொஷின் படிச்சிங்க. கொஹேஷனுக்கு 2 டைப்ஸ், ஒன்று வந்து எலாஸ்டிக் கொஹேஷன், இன்னொன்று என்னது இன்எலாஸ்டிக் கொஹேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது நமக்கு டோட்டல் இன்சியல் கைனெட்டிக் எனர்ஜியும் ஆஃப் த பாடிஸ் வந்து பிஃபோர் த கொஹேஷன் அண்ட் ஆஃப்டர் த கொஹேஷன் அதோடைய டோட்டல் இன்சியல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து நமக்கு சேமாக இருந்துச்சுன்னா, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் கொஹேஷன் அப்படின்னு படிச்சிங்க. அதே வந்து நமக்கு ரெண்டு பாடிஸோடைய டோட்டல் இன்சியல் கைனெட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொஹேஷன் ஆஃப்டர் கொஹேஷன் ரெண்டுமே என்னது நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாச்சுன்னா அதுக்கு பேர் என்னது இன்எலாஸ்டிக் கொஹேஷன் அப்படின்னு பார்த்தோம். அந்த இன்எலாஸ்டிக் கொஹேஷன் ஒன் டைமென்ஷன் இது மாதிரி 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஹைஜெண்டர் சர்ஃபேஸ் வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் நம்ம வந்து M1 M2 அப்படிங்கிற 2 மாஸ் ஆஃப் த பாடிஸ் எடுத்துகிட்டு அதோட இன்சியல் வெலாசிட்டி U1 U2 அப்படின்னு இன்சியல் வெலாசிட்டி எடுத்துகிட்டு அது ரெண்டையும் நம்ம கொஹேஷன் கிரியேட் பண்ணால் எப்படி கிரியேட் ஆகும்? U1 இஸ் கிரேட்டர் தேன் ஆஃப் U2. அதாவது இந்த கண்டிஷன் இருக்கும்போது நமக்கு வந்து அங்கே கொஹேஷன் நடக்கும்போது அதோட இன்சியல் கைனெட்டிக் எனர்ஜியும் ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிவிட்டு அது ஸ்பெஷல் கேசஸ் நம்ம என்னென்ன படிச்சோன்னு கேட்டிங்கன்னா, இஃப் M1 M2 ரெண்டுமே சேம் மாஸாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ M1 M2ஓட கிரேட்டர் தானே எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், M2 M1 விட கிரேட்டர் தானே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெஷல் கேஸ் எல்லாமே படித்து முடிச்சிட்டோம். ரைட், புரியுது என்ன சொன்னேன்? இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம் 4.20 பார்க்கலாம். ஸோ இங்கே ரைட்டர் பார்ட்டிக்கு மூவிங் வித் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் per செகண்ட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட்டு இது வந்து எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் பார்த்துக்கோங்க, அப்படியே 10 மீட்டர் per செகண்ட் அப்படிங்கிற ஸ்பீடில் போகுது. ஓகே, அதே வந்து போய் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொலைடிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் டபுள் இட்ஸ் மாஸ், அதாவது இதோடைய நிறைய விட 2 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே போய் இந்த ஃபஸ்ட் ஒன் போய் இன்சிடென்ட் ஆகுது. மீனிங் ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஒன் உடைய மாஸ் எம்னு இருக்குது, 10 ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிலோகிராம் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா இப்போ இது எத்தனை இருக்கணும்? 20 கிலோகிராம்னு இருக்கணும். ஸோ அதை விட டபுள் மடங்கு இருக்கக்கூடிய மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே போய் போகுது. மோதுற உடனே என்னது? சேம் டைரெக்ஷன் வித் ஹாஃப் ஆஃப் இட்ஸ் ஸ்பீட். அதோட இப்போ போய் மோதுற உடனே இப்போ அதோட ஸ்பீடு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாதியாக குறைஞ்சிருச்சு. அப்போ ஸ்பீடு ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு? 10 மீட்டர் per செகண்ட் இருந்துச்சா, இப்போ எப்படி மாறிடுச்சு? 5 மீட்டர் per செகண்டாக பாதியாக குறைஞ்சிருச்சு. அடுத்தது அசிம் த கொஹேஷன் இஸ் ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொஹேஷன். நம்ம படித்த மாதிரி என்னது ஒரு டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொஹேஷனாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போத் பார்ட்டிகள் ஆஃப்டர் கொஹேஷன்? இது ரெண்டும் மோதுனதுக்கப்புறம் இது ரெண்டுடைய ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், ஓகே. இப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா U1 உடைய திசைவேகம் நமக்கு தெரியும், வெலாசிட்டி 10 மீட்டர் per செகண்ட். அதே மாதிரி மாஸ் ஆஃப் த செகண்ட் பாடி நமக்கு என்னது? இதோடைய நிறை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் 2m இருக்குது. அப்போ இதோட இன்சியல் வெலாசிட்டி நமக்கு என்னது? 1/2 U1. அப்போ 1/2 அதோடைய தொடக்க திசைவேகம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பாதி, அதுதான் நமக்கு என்னது? 5 மீட்டர் per செகண்ட். இதை தான் 1/2ன்னு போட்டிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணால் 5 மீட்டர் per செகண்ட் வரும். ஓகே, அவ்வளோதான். தென் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பாடிஸ் கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம், ஸோ இதோடைய இறுதி திசைவேகங்களை நம்ம போன கிளாஸ் படித்த அந்த V1 V2 அப்படிங்கிற 2 ஈக்குவேஷன் படிச்சிங்க பார்த்தீங்களா? அதாவது இது V1ங்கிற திசைவேகம், இது நமக்கு என்னது? V2. இந்த 2 சமன்பாடு பயன்படுத்தி அதோட இறுதி மற்றும் தொடக்க திசைவேகத்தை கண்டுபிடிக்கலாம், இன்சியல் அண்டு ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ இன்சியல் வெலாசிட்டியோட ஃபார்முலா நம்ம லாஸ்ட் கிளாஸ் படித்தது தான், M1 - M2 M1 + M2 × U1 ப்ளஸ் என்னது 2M2 M1 + M2 × U2 அப்படின்னு எடுத்துக்குவீங்களா? ஓகே, இப்போ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய M வந்து Mன்னு எடுத்துக்கணும், ஆனால் M2 வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? 2Mன்னு எடுக்கணும். மீனிங் ஓகே, அப்போ M + 2M அதோடைய தொடக்க திசைவேகம் இன்சியல் வெலாசிட்டி 10 இருக்குது. அடுத்து ஃபைனல் வெலாசிட்டி என்னது? 5. அதாவது இது U1, இது என்ன நமக்கு U2. ரைட், மீனிங் புரியுதா? இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இங்கே என்ன வரும்? M - 2M என்னது? -1 வருமா? இது இங்கே M - 2M என்னது? -M. இங்கே ஆட் ஆகும், அப்போ 3Mன்னு வரும். அப்போ மைனஸ் எடுத்துகிட்டு கொண்டு போய் M காமன் எடுத்துகிட்டா நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? M 1/3ன்னு எடுத்துக்காமல் M காமன் எடுத்துகிட்டு M கேன்சல் பண்ணிவிட்டால் 1/3ன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே மல்டிபிகேஷன் இருக்குது, அப்போ 2 × 4M என்ன வரும்? 4Mன்னு வரும். இது ஆட் பண்ணால் 3Mன்னு வரும். அப்போ M கேன்சல் பண்ணிடுங்க, 4/3ன்னு இருக்குது. ஸோ எங்கள் கால்குலேஷன் போட்டால் 3.33 அப்படிங்கிற வேகத்தில் மோதுனதுக்கப்புறம் M1உடைய திசைவேகம் V1. ஓகே, அப்போ அதே மாதிரி V2க்கு கண்டுபிடிக்கலாமா? V2க்கு இதே மாதிரி கண்டுபிடிச்சா என்ன வருது? 8ன்னு வருது. அப்போ மோதுனதுக்கப்புறம் அதோடைய ஸ்பீடு எப்படி போகுது? 8. அதாவது இதோடைய ஸ்பீடு M2உடைய ஸ்பீடு வந்து 8.33 அப்படிங்கிற வேகத்துக்கு போகுது. நவ் 2 ஸ்பீடு V1 அண்ட் V2 ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்குனால அது என்னது? ஒரே திசை வேகத்தில், அதாவது ஒரே திசையில் தான் போகுது, சேம் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. மீனிங் ஓகேவா? அடுத்தது பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொஹேஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். அதாவது இன்எலாஸ்டிக் கொஹேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தாச்சு. அப்போ இன்எலாஸ்டிக் அப்படின்னு என்ன மீனிங் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய இறுதி தொடக்க என்னது ஆற்றல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து நமக்கு சேம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது இன்எலாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அதுங்க பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
in a perfectly inelastic ஆகிறது completely inelastic collision objects strike together so move permanently after the collision such the way move with a common velocity மீனிங் முடிஞ்சுதா. அதாவது ஒரு மோதல் ஏற்பட்டு மோதலுக்கு அப்புறம் இப்போ இந்த சம் பாருங்கள், இது ரெண்டு ஒரே திசை வேகத்துக்கு போகுதா வெவ்வேறு திசை வேகத்துக்கு போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெவ்வேறு திசை வேகத்துக்கு போகுது, டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ். அப்படிங்காமல் ஆஃப்டர் கொலிஷன் இது எப்படி இருக்குது, மோதுனதுக்கப்புறம் காமன் வெலாசிட்டி ரெண்டுமே ஒரே திசை வேகத்துக்கு போனால் அது இன்எலாஸ்டிக் கொலிஷன், அதாவது பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்காக லெட் அஸ் த டூ பாடிஸ் ஆஃப் மாஸ் M1 M2 ரெண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே தொடக்க திசை வேகம் ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டி என்னது U1 U2 அப்படிங்கிற திசை வேகத்துக்கு போகுது. எப்போ பிஃபோர் கொலிஷன் மோதுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஆஃப்டர் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷனாக போத் ஆப்ஜெக்ட்டும் நமக்கு என்னது காமன் வெலாசிட்டி ஒரே திசை வேகம் V அப்படிங்கிற திசை வேகத்துக்கு போகணும். சின்ஸ் த லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு டூரிங் த கொலிஷன், ஸோ லீனியர் மொமெண்டம் வந்து நமக்கு டூரிங் த கொலிஷன் கன்சர்வ்ட் ஆகும். அப்போ U1 M1 U1 ப்ளஸ் M2 U2 ஈக்குவல்ட்டு இங்கே என்ன எடுத்துக்கணும், இங்கே V1 V2ன்னு போட முடியாது. எப்படி போடணும் அப்படின்னு பாருங்கள், இந்த சைடு அதாவது இந்த பக்கம் என்ன வரும்னா M1 V ப்ளஸ் என்னது M2V அப்படின்னு போடுவீங்க. அப்போ V காமனாக எடுத்துகிட்டா நமக்கு என்னது M1 ப்ளஸ் M2 இன்ட்டு V அப்படின்னு போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் முடிஞ்சது. அதை தான் V அப்படின்னு இருக்கும், காமனாக எடுத்தாச்சு. மீனிங் ஓகே. இப்போ டயக்ராம் பாருங்கள், இது மோதலுக்கு முன்னாடி இது மோதலுக்கு பின்னாடி ரெண்டு ஒரே திசை வேகம். மோதலுக்கு முன்னாடி U1 U2 திசை வேகம் இருக்கணும், மோதலுக்கு அப்புறம் என்னது V அப்படிங்கிற ஒரே ஒரு திசை வேகம் மட்டும்தான் இருக்கணும். அப்போ M1 M2ங்கிறது மாஸ் ஆஃப் த பாடிஸ், இன்சியல் வெலாசிட்டி U1 ஃபைனல் வெலாசிட்டி VV. அப்போ இன்சியல் மூமெண்டம் வேணும்னு என்னது இது ரெண்டு கூட்டிக்கோங்க, இது ரெண்டையும் கூட்டணும். ஃபைனல் வெலாசிட்டி என்னது M1 × V இது ஆட் பண்ணணும். அப்போ டோட்டலாக வேணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்குமா, அதே ஈக்குவேஷன். ஸோ அதாவது இந்த ஈக்குவேஷனுங்க எனக்கு V மட்டும் வேணும்னு சொன்னால் இந்த டைம் என்ன ஆகிடும், அப்படி M1 + M2 டிவைட் ஆகிடுமா, எவ்வளோ. அப்போ ஈக்குவேஷன் முடிஞ்சது. ஸோ இப்போ அது ரெண்டும் மோதுறதுக்கு அப்புறம் எவ்வளோ திசை வேகத்தில் போகும் அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த V ஈக்குவல் இந்த திசை வேகத்தில் நமக்கு பாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷனுடைய கான்செப்ட். மீனிங் ஓகே, புரியுது என்ன சொன்னேன். அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். 4.21 என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். எ புங்கட் ஆஃப் மாஸ் 50 கிராம். ஸோ ஒரு புங்கட்டோடைய நிறை 50 கிராம் இருக்குது. ஃபயர் ஆகுது பிலோ இன்டு த சஸ்பெண்டட் ஆப்ஜெக்ட் ஃபார் த மாஸ் ஆஃப் 2 அதாவது இந்த 450 கிராம் நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே ஒரு புங்கட்டு, இதோடைய நிறை என்னது 50 கிராம் நிறை இருக்கக்கூடிய பொருள் 450 கிராம் நிறை இருக்கக்கூடிய பொருள் மேலே போய் மோதுது. ஸோ மோதி இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர் வந்து அந்த புங்கட்னாங்க அது மேலே போகுது. ஓகே, அடுத்தது இப்போ அதோடைய என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பீட் ஆஃப் த புங்கட் என்ன. அப்போ புங்கட் வந்து எவ்வளோ வேகத்தில் வந்து அந்த குண்டு போய் அந்த பொருள் மேலே பட்டுச்சு. இதுதான் கொஷன் கான்செப்ட். என்னென்னு சொல்லணும் புரியுதா. ஒரு புங்கட் அதோடைய நிறை 50 கிராம் இருக்குது, அது போய் ஒரு 450 கிராம் நிறை இருக்கக்கூடிய இந்த பொருள் மேலே போய் மோதி இது என்ன செய்யுதுன்னா 1.8 மீட்டர் ஹைட்டுக்கு மூவ் பண்ண வைக்குது. இப்போ அந்த புங்கட் எவ்வளோ வேகத்தில் அது மேலே போய் மோதி இருக்கும் அப்படின்னு சொல்லி திசை வேகம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு என்னென்னு சொல்லியாச்சு, புங்கட்டுடைய வேகத்தை வந்து தொடக்க திசை வேகத்தை வந்து நம்ம U1 எடுத்துக்கிறோமா. அடுத்தது செகண்ட் பாடி. இப்போ ஃபஸ்ட்டு பாடி அதாவது இது இந்த புங்கட்டு மட்டும்தான் மூவ் ஆகுது, இது மூவ் ஆகுது, இந்த பொருள் அப்படியே நிறையா தான் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டு தான் இருக்குது. மீனிங் ஓகே. அப்போ U2 திசை வேகத்தை என்னென்னு எடுத்துக்கணும், 0ன்னு எடுத்துக்கணும். ரைட். த காமன் வெலாசிட்டி என்ன, காமன் வெலாசிட்டி இந்த பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ V = M1 U1 + M2 U2 / M1 + M2. ஓகே, எங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். M1 வந்து என்னது நமக்கு புங்கட்டுடைய நிறை 50 கிராமா, 50 கிராம் கிலோகிராமுக்கு மாற்றணும். 50 கிராமை கிலோகிராமுக்கு மாற்றினா 0.05 கிலோகிராம்னு தான், அதை தான் 0.05ன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கு. மீனிங் புரியுதுங்க. ஏன்னா கிராம்ங்கிறது SI யூனிட் கிடையாது, நம்ம SI யூனிட் தான் சப்ஸ்டிட் பண்ணோம். SI யூனிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்னது கிலோகிராமுக்கு மாற்றணும். 10⁻³ போடுவீங்க. அப்போது இங்கே வச்சா -2, இங்கே வச்சா -1, இன்னொரு 0 சேர்த்துனா தான் அது ப்ளஸ் ஆகும். அப்போ 0.05U அப்படின்னு சொன்னால் அது வந்து கிலோமீட்டருக்கு மாற்றியாச்சு. இன்ட்டு U1 நமக்கு அப்படியே தான் போட்டிருக்கு. அடுத்தது M2 வந்து என்னது, அந்த ஆப்ஜெக்டோடைய நிறை, அந்த பொருளுடைய நிறை 450 கிராம் கொடுத்துருக்கா, அதையும் கிராம் கிலோகிராம் மாற்றி U2க்கு என்ன பண்ணுவீங்க, 0 போடுவீங்க. ஸோ டோட்டலாக அந்த டைம் 0 ஆகிடும். / 2 கூட்டினா 0.05 / 0.50 U1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ கம்பைன் வெலாசிட்டி அப்போ இன்சியல் வெலாசிட்டி இந்த வெர்டிக்கல் அப்வர்டுக்கு போகிறதுனால அதோடைய செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம எடுத்துக்கணும். இயக்கத்துடைய ரெண்டாவது சமன்பாடு என்னது, V = √2gh போடுவீங்க. 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. G 10ன்னு கொடுத்துட்டா H வந்து எவ்வளோ உயரத்துக்கு அது போச்சு,
1.8 மீட்டர் போச்சு, ரூட் 36ன்னு வரும். 36 ரூட் எடுத்து என்னது 6 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வந்துருச்சா. அப்போது இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் இந்த v அப்படிங்கிற திசைவேகத்தை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம், எபோவ் ஈக்குவேஷன் வேல்யூ ஆஃப் u1 எடுத்துக்கோங்க. அப்போது u1 வேணும் என்னது நமக்கு இங்கே பாருங்கள், v கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். மீனிங் புரியுதா, v வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, இந்த ஈக்குவேஷன் கொண்டு போய், அதாவது புரிஞ்சுக்கோங்க, இந்த v கொண்டு போய் இந்த சமன்பாடு பரதிடணும். அந்த சமன்பாடு என்ன இருக்குது, v is equal to 0.05/50 u1 இருக்குது. அப்போது v6 சப்ஸ்டியூட் பண்ணி இது ரெண்டையும் பெருக்கி என்னது u1 வேணும்னா இதை அப்படியே வச்சுட்டு இந்த டைம் அப்படியே ரெண்டு பெருக்கி கொண்டு போனீங்கன்னா 10 × 60, அப்போ எவ்வளோ திசை வேகத்தில் போய் அந்த பூங்கட்டு மோதி இருக்கும் 60 மீட்டர் பர் செகண்டுங்க. அதாவது இந்த குண்டு வந்து 60 மீட்டர் பர் செகண்டுங்க ஸ்பீடில் போய் அது மேலே மோதிருந்தால் இந்த 450 கிராம் நிறையக்கூடிய பொருள் என்ன இருக்கும், 1.8 மீட்டர் ஹைட் வந்து எனக்கு மேலே போயிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன புரியுதா. அடுத்தது லாஸ்ட் டாபிக், லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி இன் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். அப்போது இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ கண்டிப்பாக அதோட இயக்க ஆற்றல் வந்து நிச்சயமாக சேமாக இருக்காது. கைனெட்டிக் எனர்ஜி கண்டிப்பாக சேமாக இருக்க வாய்ப்பேங்க. அப்போ எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லிட்டா கைனெட்டிக் எனர்ஜி சேமாக இருக்கும், இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லிட்டா கைனெட்டிக் எனர்ஜி கண்டிப்பாக சேமாக இருக்காது. அப்போ அந்த இன்எலாஸ்டிக் கொலிஷனுடைய என்னது நமக்கு லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இன் எ பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் த லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி டூரிங் த கொலிஷன் டிரான்ஸ்ஃபர்டு இன் ஃபார்ம் ஆஃப் அதர் எனர்ஜி. என்னது, அதாவது அந்த மோதல் நடக்கும்போது அந்த மோதுங்க எனர்ஜி வந்து கண்டிப்பாக சேமாக இருக்காதுன்னு சொல்லியாச்சு, காமனாக இருக்காதா. அப்போ எவ்வளோ எனர்ஜி நமக்கு கம்மியாச்சோ அந்த எனர்ஜி எப்படி போயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அது வந்து சவுண்டாவோ லைட்டாவோ ஹீட்டாவோ சம்திங் இது மாதிரி ஏதாவது ஒரு வேஸ்ட்டாக தான் போகும். அப்போது டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன், டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன் கண்டிப்பாக நமக்கு என்னது சேமாக இருக்காது. அப்போ டோட்டல் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் மோதலுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷனுக்கு அந்த அட்டவணையை படிச்சிட்டோம். என்ன அட்டவணைனா ஒரு பெரிய அட்டவணை, கொலிஷனோட அட்டவணை வந்து படித்து நம்ம டேபிளேஷன் போட்டு போதான். இந்த அட்டவணை இருக்குது பார்த்தீங்கன்னா, இதங்க நம்ம ஆல்ரெடி பார்த்து தான், அதனால் டைரெக்டாக இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கொடுத்தாச்சுன்னு பாருங்கள், அதோடைய மோதல் முன்னாடி என்னது KEIS கோட்டை, இது வந்து தொடக்க பிஃபோர் கொலிஷன் மோதலுக்கு முன்னாடி அதோட இயக்காற்றலுக்கான சமன்பாடு. ஓகே, இது நமக்கு என்னது மோதலுக்கு பின் அதோட இயக்காற்றல் சமன்பாடு. மோதலுக்கு பின் வந்து இன் V1 V2ன்னு எடுத்துக்கூடாது, 2 Vன்னு எடுத்துக்கணும். நிறைய டைம் சொல்லிட்டேன், ஏன்னா நம்ம படிக்கக்கூடியது பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ மோதலுக்கு பிறகு அது ரெண்டும் ஒரே திசைவேகத்தில் தான் போகும். என்ன திசைவேகம், v அப்படிங்கிற திசைவேகம். அதனால் என்னென்னு போடுவோம் நமக்கு இந்த இடத்துல m1 1/2 m1 v², 1/2 m2 v²ன்னு போடுவீங்க. அப்போ காமனாக 1/2 m1 m2 எடுத்துக்குவீங்க, v² காமனாக எடுத்துக்குவீங்க. அப்போ 1/2 என்னது m1 + m2 × v²ன்னு வரும். அப்போது லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி வேணும்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோமா. ஓகே, எது ரெண்டையும், இந்த ஈக்குவேஷனும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணி a + b ² ஃபார்முலா யூஸ் பண்ணினா a + b ² ஃபார்முலா என்னது, a² + b² + 2ab ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது டெல்டா q = 1/2 என்னது m1 m2 m1 + m2 × u1 - u² அப்படிங்கிறது தான் அதோடைய லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஸோ லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜியோட ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்னது, சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் லாஸ் ஆஃப் என்னது நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ரைட், அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது 2 மார்க் மட்டும்தான், அதனால் நீங்கள் 2 மார்க் மட்டும் படிங்க. சப்போஸ் இப்போ என்னதுன்னா ஒரு ரப்பர் பால் வந்து ஒரு பிளாஸ்டிக் பால் ரெண்டுமே ஒரு ஃப்ளோர் இருந்துட்டு நம்ம கீழே போட்டோம்னு வச்சுக்கோங்க, மாடி இருந்துட்டு கீழே போட்டோம். ஸோ போடும்போது என்னது, ரப்பர் பால் வந்து இது மேலே பட்டுட்டு ரப்பர் பால் வந்து இங்கே பட்டுட்டு பவுன்ஸ் ஆகி மேலே வருமா. ஓகே, ஆனால் பிளாஸ்டிக் பால் நமக்கு என்ன ஆகாது, பவுன்ஸ் ஆகாது. அப்போ ரப்பர் பால் வில் பி பவுன்ஸ் பேக் ஹையர் தேன் ஆஃப் த பிளாஸ்டிக் பால். பிளாஸ்டிக் பாலோட ரப்பர் பால் அதிகமாக நமக்கு மேலே எழும்பி வரும், பவுன்ஸ் ஆகும். பிகாஸ் ஏன்னா பிளாஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி வந்து லாஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் kinetic energy for an elastic bar is much less than of the kinetic energy of plastic bar. ஓகே, என்னது நமக்கு ரப்பர் பால் மேலே போகுதுன்னா அதுக்கு வந்து ஆற்றல் இழப்பு கம்மி. பிளாஸ்டிக் பால் மேலே போகுதுன்னா ஆற்றல் இழப்பு என்ன ஆகிடுச்சு, அதிகமாகிடுச்சு. அப்போது எவ்வளோ ஆற்றல் இழப்பு நடந்துச்சு ரெண்டு பாடிக்கு அப்படின்னு சொல்லி காமனாக மெஷர் பண்ணால் அதைத்தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் COR அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மீனிங் புரியுதா. இப்போ ரேஷியோ ஆஃப் த வெலாசிட்டி செப்பரேஷன் ஆஃப்டர் கொலிஷன்
வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சஸ் பிஃபோர் கொலிஷன் அவ்வளோதான். ஸோ அது மோதுறதுக்கு முன்னாடி ரிலேட்டிவ் வெலாசிட்டி அது ரெண்டுக்கும், அதாவது செப்பரேஷன் வெலாசிட்டி வந்து அதாவது இது ரெண்டுமே கீழே போய் விழும்போது எவ்வளோ வேகத்துக்கு போச்சு, ஸோ விழுந்து அது ரெண்டு எவ்வளோ வேகத்தில் பவுன்ஸ் ஆகுதோ அது ரெண்டுக்கும் ரேஷியோ போட்டால் அதைத்தான் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெஸ்டிடியூஷன். வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன், வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் மோதுனதுக்கப்புறம். வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் நமக்கு என்னது v2 மைனஸ் v1. அப்ரோச் ஆகுது எவ்வளோ வேகத்தில் போய் அப்ரோச் ஆகுது அந்த கிரவுண்டை u1 u2ங்கிற வேகத்தில் போகுது. புரியுது என்ன சொன்னேன்? இந்த ரப்பர் பாரோட திசைவேகம் u1, இது எவ்வளோ வேகத்தில் போய் இது அப்ரோச் ஆகுது v1ங்கிற வேகத்தில் பட்டு மேலே வருது. இது பிளாஸ்டிக் பாரோட இது வந்து u2, இதில் போய் பட்டு எவ்வளோ வேகத்தில் வருது u2. அதுதான் செப்பரேஷன் v1 v2 எவ்வளோ வித்தியாசமாச்சு. அப்ரோச்சுங்கிறது போய் எவ்வளோ வேகத்தில் மோதுது. மீனிங் புரியுதா? இன் எலாஸ்டிக் கொலிஷனில் ஸோ வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி அப்ரோச்சஸாக தான் இருக்கும். அப்போ நமக்கு என்னது u1 மைனஸ் u2 இஸ் ஈக்குவல் டு என்ன, இது அப்படியே பிரித்து வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு ஈன்னு இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு இது மட்டும் வேணும்னா ஈக்குவல் டு இன்ட்டு வீன்னு போடுவீங்க. அப்போ v1 மைனஸ் v2 போய் எப்பவுமே அதோட மதிப்பு என்னது 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்னது m இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் நோ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல எந்த ஒரு ஆற்றல் இழப்பு ஏற்படுங்க. அப்போது என்னது அந்த பாடி சேம் கைனடிக் எனர்ஜியாக ஒரே யூஷுவலாக அப்படி வந்துச்சுன்னா, அதாவது ரெண்டுமே இப்போ ரெண்டு ரப்பர் பார் போடுற என்ன ஆகும், ஒரே வேகத்தை போட்டால் ரெண்டு ஒரே பவுன்ஸ் ஒரே சேம் டிஸ்டன்ஸ் பவுன்ஸ் ஆகுமா, அதை வந்து பர்ஃபெக்ட் எலாஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு ரியல் கொலிஷனும் நிச்சயமாக அப்படி இருக்காது. கைனடிக் எனர்ஜி காற்று கண்டிப்பாக லாஸ் ஆக தான் செய்யும். அதனால் ஈயோட மதிப்பு எப்பவுமே யூனிட்டி E=1 அப்படிங்கிறது நாட் பாசிபிள். அது வந்து வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈயோட செப்பரேஷன் எப்பவுமே கண்டிப்பாக 0 இருந்தால் ஆரம்பிக்கும். அதனால் ஜென்ரலாக அதோட மதிப்பு 0 இருந்து என்னது 1 இருக்கும். இது 1 மார்க் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலாக ரியல் கொலிஷன் அப்படின்னு சொன்னால் உண்மையான மோதல் எல்லாமே ஆற்றல் இழப்பு ஏற்பட தான் செய்யும். ஓகே, அடுத்தது லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 4.22 என்னது, த ரேஷியோ ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் ஈக்குவல் மாஸ் இன் எலாஸ்டிக் கொலிஷன் when the mass of the stationary is v1 by v2 is equal to 1 minus e divided by 1 plus e. என்னது வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன், அதாவது ரேஷியோ, அதாவது இந்த அதாவது நமக்கு ரெண்டு வெலாசிட்டியோடைய திசைவேகம் வந்து எலாஸ்டிக் கொலிஷனில் இந்த ஈக்குவேஷன் சமம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். ஓகே, இப்போ தான் நம்ம ரெஸ்டிடியூஷனோட ஈக்குவேஷன் படித்தோம். வெலாசிட்டி ஆஃப் த செப்பரேஷன் டோட்டட் பை என்னது வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போ வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷனோடைய ஃபார்முலா என்னது v2 மைனஸ் v1 டோட்டட் பை u1 மைனஸ் u2 is equal to v2 மைனஸ் v1 டோட்டட் பை u1 மைனஸ் 0 போடுங்க. ஏன்னா இது எனக்கு மோதல் போகுங்க 0 தான் கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு பாருங்க, v2 மைனஸ் v1 டிவைட் பை u1 வருமா. அப்போ எனக்கு v2 மைனஸ் v1, ஏதாவது இந்த இடத்துல e இருக்குது, e படம் இருக்குது, ரைட். v1 மைனஸ் v2 ஈக்குவல் டு என்னது e இன்ட்டு u1 வந்துடுமா. இவ்வளோதாப்பா. ஸோ ஃப்ரம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி என்னன்னு சொல்லுவீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியாக எம் இதில் காமனாக எடுத்துக்கலாம். இங்கேயும் காமனாக எடுத்து எம் கேன்சல் பண்ணிவிடுவீங்க. கேன்சல் பண்ண ஈக்குவேஷன் என்ன வரும், u1 இஸ் ஈக்குவல் டு v1 ப்ளஸ் v2 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ரெண்டு கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த ஒன்றுங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எதுங்க, இந்த u1க்கு கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு பாருங்கள், v2 மைனஸ் v1 இஸ் ஈக்குவல் டு e இன்ட்டு v1 ப்ளஸ் v2 வரும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்னது, இது வந்து நம்ம இந்த டைம் e இன்ட்டு v1 வருமா, e இன்ட்டு v1 ப்ளஸ் e இன்ட்டு v2, அந்த ப்ளஸ் இன்ட்டு v2 ஈக்குவல் இந்த சைட் கொண்டு போங்க. ஓகே, எனக்கு 1 இந்த e காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் e டிவைட் பை என்னது 1 ப்ளஸ் v இருக்கும். v1 பை v2 இது காமன் எடுக்கும்போது 1 ப்ளஸ் e 1 மைனஸ் e டிவைட் பை 1 ப்ளஸ் e இருக்கும். ஆன் சிம்பிளிஃபைங் நீங்கள் இதே மாதிரி இது வரைக்கும் ஈக்குவேஷன் வந்துட்டு ஆன் சிம்பிளிஃபைங்னு போட்டு என்ன எழுதிடுறாங்க, நேராக அந்த சம்மில் வந்து இருக்கக்கூடிய ஆன்சரை நான் ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னு போட்டு டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அது மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப் நிறைய போடணும். அதனால் கட் பண்ணி ஆன் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் ஆன் சிம்பிளிஃபிகேஷன் போட்டு இதை அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதோட 4th சாப்டர் முடிஞ்சது. 4th சாப்டர் புக் பேக் கொஷின் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். எல்லா கொஷின் டெஸ்ட் எழுதி சொல்லிட்டேன், டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டீங்க. லாங் ஆன்சர் கொஷனும் இன்எலாஸ்டிக் கொஷின், டிஃப்ரெண்ட் இன்எலாஸ்டிக், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே பார்த்துட்டீங்க. இதில் டிஃபைன் அப்படின்னு போட்டு கோஎஃபிஷியன்ட், ரெஸ்டிடியூஷன், பவர், இதெல்லாம் 2 மார்க் இருக்குது, நிறைய டைம் கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து படிங்க. 4th சாப்டர் ஈஸி, 5th சாப்டர் கொஞ்சம் நமக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ 5th சாப்டர் அப்போ பார்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர் கொஷனுங்க. ஓகே வேணாம், இந்த லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி இந்த ரெண்டுமே எழுதிடுங்க. இந்த லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜியும் ப்ராப்ளம், இது ரெண்டு லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜியும் ப்ராப்ளமும் நமக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் எழுதிடுங்க. எதுப்பா, லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி இன் பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் இந்த ஈக்குவேஷனும் ப்ளஸ் வந்து டிஃபைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், இது ரெண்டு மட்டும் நமக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க்காக எழுதி முடிச்சிடுங்க. 5th சாப்டர் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், நாங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வகைங்க. ஃபஸ்ட்டு 4 சாப்டர் நீங்கள் வந்து தரவாக இருந்தால் செகண்ட் வாகையும் பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை. நமக்கு ஃபஸ்ட்டு வாகையும் மட்டும் இம்பார்ட்டன்ட் தான், அதை மட்டும் நீங்கள் கேட்ட பண்ணுங்க போதும்.